ஆல்ரெடி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா அதோட டெரிவேஷன் எல்லாமே படிச்சிருக்கிறோம். இப்போ இம்பல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A large force acting for a very short interval of time is called as impulsive force. அதாவது சடனா ஒரு ஃபோர்ஸ் ரொம்பவே குறைவான ஒரு டியூரேஷன், அதாவது அதோட ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்ங்கிறது ரொம்ப மினிமம் டைம்ல வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இம்பல்சிவ் ஃபோர்ஸோட சிம்பிள் வந்து கேபிட்டல் ஜே. So let us consider a force F acts on a body for a period of time t. The impulse force is denoted as J equal to F into t. அப்போ impulse force ஓட mathematical expression என்ன? J equal to force and multiplied by the time duration. நம்ம இப்போதான் பார்த்தோம் time duration ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த impulse force ஓட எஃபெக்ட் ரொம்பவே ஹையாக இருக்கும், லார்ஜ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த impulsive ஃபோர்ஸை நம்ம in terms of momentum எப்படி எழுதுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி we discussed impulse J equal to F into t. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துப்போம். ஓகே, ஸோ by Newton's second law what is force? நியூட்டன் செகண்ட் லால சொல்லியிருப்பாங்க ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகே, இந்த டெல் பிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு எஃப். அப்போ இதை எப்படி எழுதலாம்? டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஓகே, இந்த டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. லெட் அஸ் கன்சிடர் திஸ் as equation number 2. Now compare these two expressions. எப்படி இருக்கு? இங்கேயும் f into t தான், இதுவும் f into t தான். அப்போ we can equate both. J equal to del p எழுதலாமா? J equal to del pங்கிறது impulseோட இன்னொரு expression. ஓகே, ஸோ இப்போ del p னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Change in momentum, that is mass into final velocity minus mass into initial velocity. இது நம்ம டெரிவேஷன்ல படிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ m into v minus u இதுதான் change in momentum. Now we have to write the unit for impulse. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல impulseோட யூனிட் எப்படி வரும்? force multiplied by time. forceோட யூனிட் நியூட்டன், டைமோட யூனிட் செகண்ட். ஸோ impulseோட யூனிட் எப்படி எழுதுவோம்? நியூட்டன் செகண்ட். அதை தான் இங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. The unit of impulse is Newton second. இப்போ இன்னொரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்குறோம். J is equal to change in momentum. அப்போ இதோட யூனிட் எப்படி இருக்கும் எழுதலாமா? Del P equal to mass multiplied by change in velocity. இந்த மாஸோட யூனிட் என்னது? SI யூனிட் kg. வெலாசிட்டியோட SI யூனிட் ms பவர் -1. இது சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலும் இதோட ஆன்சர் என்னதான் இருக்கும்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி should be an velocity only. ஓகே, ஸோ kg ms பவர் -1 இதுதான் இம்பல்ஸோட இன்னொரு யூனிட். ஓகே, ஸோ நம்ம இம்பல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. இன் கிரிக்கெட் a fielder pulls back his hands while catching the ball. பாலை கேட்ச் பண்ணும்போது இவங்களோட ஹேண்ட் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. எப்பவுமே he pulls back his hands. இதுக்கு ரீசன் என்ன? he experiences a smaller force for a longer interval of time. அதாவது எந்த அளவுக்கு இந்த டைம் டியூரேஷன் லாங் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்குதோ அந்த அளவுக்கு லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், கையில் அடிபடாது. இல்லாம அவங்க சடனா லார்ஜ் ஃபோர்ஸ் வெரி ஷார்ட் டியூரேஷன் ஹேண்ட்ஸ்ல அப்ளை ஆச்சுன்னு சொன்னா இது வந்து என்னதான் இருக்கும்? ரொம்ப ஹெவி இம்பல்சிவ் ஃபோர்ஸ், அதோட எஃபெக்டும் ரொம்ப ஹையா இருக்கும். அதனால தான் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க? புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேச்சிங் த பால். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இதே கான்செப்ட்ல தான் நம்ம ஷார்ப் அந்த இதுல பைக்ல எல்லாம் வரும்போது ஷாக் அப்சார்பர்ஸ், அதே மாதிரி அதுல உள்ள ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே டு ரெடியூஸ் த ஜர்க்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச லா அண்ட் சிம்பிளஸ்ட் லா. For every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதை வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். Let us assume there are some balls.
இந்த பால்ஸ் எல்லாமே கிரவுண்ட்ல இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ let us consider the ball A. If a body A applies a force FA, இந்த பால் என்ன பண்ணுது, FAங்கிற ஃபோர்ஸை கிரவுண்டுக்கு கொடுக்குது. அப்போ இந்த கிரவுண்டை பின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ பாடி பி ரியாக்ட்ஸ் வித் a force FB on the body A. அப்போ ஆக்ஷன் ஃபோர்ஸ் எங்க இருக்குது, கிரவுண்டுக்கு போகுது. அதே டைம்ல இந்த கிரவுண்ட் இந்த பாலுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எங்க போகும், பாலுக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷன் வந்து பால்ல இருந்து கிரவுண்டுக்கு போகுது, ரியாக்ஷன் கிரவுண்ட்ல இருந்து பாலுக்கு வருது. ஓகே, now the magnitude are same but both are in opposite direction. அதனால தான் FB equal to minus FA ன்னு எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் flying bird. When birds fly, they push the air downwards. இந்த ஏரை வந்து இது டவுன்வர்ட்ஸுக்கு தள்ளுது. இதை என்ன சொல்லுவோம், ஆக்ஷன். அப்போ அந்த ஏர் என்ன செய்யும், pushes the bird upwards. அது வந்து என்னது, ரியாக்ஷன். ஸோ டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் புஷ் த ஏர் வந்து என்னது, ஆக்ஷன்னா pushes the bird upwards by the air வந்து ரியாக்ஷன். இதே மாதிரி ஸ்விம்மிங்க்கும் சொல்லலாம். ஸ்விம்மிங்ல when a person swims, he pushes the water using the hands backwards. பேக்வேர்ட்ஸ்ல தள்ளுறது வந்து ஆக்ஷனா இருந்தா வாட்டர் புஷஸ் த ஸ்விம்மர் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், அது வந்து ரியாக்ஷனா இருக்கும். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. இதே எக்ஸாம்பிள் தான் gun. When you fire a bullet, the gun recoils backward and the bullet is moving forward. இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது இதுல இருந்து புல்லட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், கன் வந்து என்ன ஆகும், பேக்வேர்ட்ஸ்ல போகும். இதைத்தான் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்றோம். இதுல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா F equal to M into A, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம். இப்போ எதனால ஃபோர்ஸ் ஆஃப் த புல்லட் இஸ் equal to the force which is acting backwards. அப்படிதானே நம்ம படிக்கிறோம், every action has equal and opposite reaction. அப்போ இந்த புல்லட் போகிற வேகத்துக்கு அந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸ்ல வருமான்னு கேட்டா எஸ். இது எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு M into A. அதில் நம்ம படிச்சிருக்கிறோம், எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகும், அப்படித்தானே. ஸோ இங்கே புல்லட்டோட மாஸ் இஸ் வெரி லெஸ், அப்போ அதோட ஆக்சிலரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே டைமில் இந்த கன்னில் வரும்போது இது ஆப்போசிட்டாக இருக்கும், மாஸ் இஸ் ஹை, ஸோ ஆக்சிலரேஷன் ரெடியூஸ் ஆகும். அந்த கான்செப்டில் தான் இந்த புல்லட் ஃபயரிங், அதாவது கன்னில் ஷூட்டிங் பண்ணும்போது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வரும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் அண்ட் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இப்போது புக் பேக் கொஸ்டின் என்னென்னா answer in detail state Newton's law of motion. So already we discussed first and second laws. In this video we discussed about the third law also, so you can write it one by one. So Newton's first law of motion, it states every body continues to be in its state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. What is second law of motion? The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. Then Newton's third law of motion, it states that for every action there is an equal and opposite reaction. They always act on 2 different bodies. Students, எப்பவுமே இந்த லாஸ் எழுதும்போது கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் அண்ட் லாஸை அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாகிட்டு எழுதுறதுக்கு பாருங்கள். உங்களோட ஓன் வேர்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளும் லாஸ் எழுதாதீங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் ரிப்பீட்டட்லி யூ ப்ரிப்பேர் ஃபார் த லாஸ். ஓகே, ஆல்ரெடி லீனியர் மொமெண்டத்தோட கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லீனியர் மொமெண்டம் P ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம்.
there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் நல்லா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. என்னன்னா சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் அண்ட் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்னா என்ன? லீனியர் மொமெண்டம்ங்கிறது கண்டிப்பாக மூவ் ஆகக்கூடிய பாடியை பற்றி தான் நம்ம இந்த லீனியர் மொமெண்டம் எழுத முடியும். ஓகே, மூவ்மெண்ட்ல இருக்கணும் எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும். ஸோ இங்கே வந்து சிஸ்டம் ஆஃப் பாடிஸ்ன்னு சொல்றதுனால தேர் இஸ் மோர் தேன் ஒன் மூவிங் பாடி. அது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் வந்து என்னன்னா இந்த ஹோல் சிஸ்டத்துலேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஓகே, there is no net external force acts on the system. இது வந்து செகண்ட். ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா இதில் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் இருக்குது, நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது இன்னொரு வேர்ட்ஸில் சொன்னால் in the absence of external force algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அந்த ப்ரூஃப் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா let us consider a system of bodies. System of bodiesனா ஒன்றுக்கு மேலே more than one moving body கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு சின்ன கொலிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். கொலிஷன்னா ஒன்று இன்னொரோட மோதுறது. ஸோ அங்கே வந்து கொலிஷன் நடக்குது. அப்போ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் கான்செப்ட். என்ன செய்ய போகிறோம்? we are going to consider system of bodies. We are not applying any external force and we are going to conduct an experiment called collision and find the algebraic sum of momentum before collision and after collision. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் படித்ததுக்கு பிறகு இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் டூ பாடிஸ். ஒரு பாடி வந்து ஏ, அனதர் ஒன் பி. ஓகே, they are having masses m1 m2. a ஓட மாஸ் m1, b ஓட மாஸ் m2 with a velocity u1 u2. நம்ம வந்து இந்த லீனியர் மொமெண்டம்ங்கிற கான்செப்டே மூவிங் பாடிஸில் தான் அப்ளை பண்ண முடியும். the bodies which are moving in லீனியர்னா என்னது? ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகக்கூடிய பாடிஸ். அப்போது இதில் ரெண்டு பாடிஸ் எடுத்தாச்சு, அதோட மாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், அதோட வெலாசிட்டியும் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், velocity of the first body is higher than second body. அதாவது u1 வந்து ஹையராக இருக்குது இந்த செகண்ட் பாடியோட. அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு மூவிங் பாடிஸ் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதில் செகண்டாக வரக்கூடியதோட வெலாசிட்டி ஃபர்ஸ்ட்டை விட கூடுதலாக இருக்குது. என்ன ஆகும்? அப்போது கண்டிப்பாக அங்கே ஒரு கொலிஷன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் பிஃபோர் கொலிஷன். ஓகே, இந்த டயக்ராம் நான் செப்பரேட்டாக வரைஞ்சிருக்கிறேன் பிஃபோர் கொலிஷன். அடுத்தது பாருங்களேன், கண்டிப்பாக இது ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது கூட கொலைட் ஆகும், மோதிருது. அப்போ டியூரிங் த இன்டர்வல் ஆஃப் டைம் t செகண்ட் they tend to have a collision. ஒரு இடத்துல ஒரு கொலிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அங்கே இந்த ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுதான் FA. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஃபோர்ஸ், ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்தோடனே இங்கே என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்குமா? இது வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் FB. அதாவது B வந்து ஏக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அது FB. ஸோ இது வந்து டியூரிங் கொலிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொலிஷன். இந்த ரெண்டும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆஃப்டர் த இம்பேக்ட் போத் ஆஃப் தம் மூவ் அலாங் த சேம் ஸ்ட்ரைட் லைன். ஆனால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்குமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா ஆஃப்டர் கொலிஷன் த வெலாசிட்டி வில் பி v1 v2. இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் புக்கில் இதே கண்டிஷன், அதாவது இது 3 கண்டிஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பிஃபோர், ஓகே, செகண்ட் வந்து டியூரிங் கொலிஷன், இது நான் சொன்னது வந்து டியூரிங் கொலிஷன், இது வந்து ஆஃப்டர் கொலிஷன். இதை சேர்த்து ஒரே ஃபிகராக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அடுத்தது இது டியூரிங் கொலிஷன், இது வந்து ஆஃப்டர் கொலிஷன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ப்ரூவ் பண்ணணும்னா
algebraic sum of momentum before collision should be equal to algebraic sum of linear momentum after collision. அதோட new mathematical expressions எழுத போறோம். So first we have to write the expression for FA and FB. FA எழுதலாமா? FA என்ன என்னது? Force on a body B due to A. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதாவது இந்த இது வந்து ஏங்கிற பாடி பிக்கு மேல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் FA. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? ஆஸ் பர் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F ஈக்குவல் டு M இன்டு A. அப்போ இந்த ஏங்கிற ஃபோர்ஸுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? M1ங்கிறது ஃபர்ஸ்ட் பாடி, அதோட மாஸ் வந்து M1, அதோட வெலாசிட்டி A1 எழுதுனீங்கன்னா வெலாசிட்டியில் ஆக்சலரேஷன் A1. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை T. கரெக்டா? F is equal to MA ஜென்ரல் ஃபார்முலா. நீங்கள் இது வந்து பர்டிகுலர் கண்டிஷன் எடுக்கிறீங்க. பாடியோட மாஸ் வந்து M1, ஆக்சலரேஷன் A1. ஸோ FA equal to M1 into V1 minus U1 by T. இது நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் எழுதும்போது இந்த எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறது எது? எந்த ஆப்ஜெக்ட்? M1ங்கிற ஆப்ஜெக்ட் தான் கொடுக்குது. அதை கரெக்டாக நோட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி எஃபிங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். நல்லா பாருங்க, இந்த எஃபிங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இதை எப்படி எழுதலாம்? எஃபிங்கிறது M2னால வரக்கூடிய ஃபோர்ஸ், தட் இஸ் M2 into A2. ஓகே, M2 into A2. அப்போ இது எப்படி எழுதுவீங்க? M2 into A2 சொல்லுங்க பார்ப்போம். V2 minus U2 divided by T. ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்னது? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை T. இதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறோம். F2 equal to M2 into V2 minus U2 divided by T. இப்போ அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளை பண்ணுறோம். ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனை சொல்லணும்னா FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FB. ஓகே, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி FA தெரியும், FB தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த FB எழுதும்போது அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டீயை கேன்சல் பண்ணிடலாம். இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? M1 into V1 minus U1 equal to minus M2 into V2 minus U2. இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா? எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கிறீங்க. M1 V1 minus M1 U1 equal to minus M2 V2 plus M2 U2. இது அப்படியே மேத்தமெட்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக வரும். அதை தான் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் டேர்ம் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும், இந்த மைனஸ் டேர்மை இங்கே ஈக்குவல் டு சைனுக்கு ஆப்போசிட்லேயும் கொண்டு வரீங்க. என்ன ஆகும்? M1 V1 plus M2 V2 equal to M1 U1 plus M2 U2. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கிடைச்சாச்சு. இது எதை மீன் பண்ணுது? டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மொமெண்டம்னாலே M into V. அப்போ M1 into V1 plus M2 into V2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அந்த டோட்டல் ரெண்டு பாடிஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் ரெண்டு பாடிஸ் இருக்குது. ஸோ இதோட மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இது என்ன வேல்யூ மென்ஷன் பண்ணுது? மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். போத் ஆர் ஈக்குவல். ஸோ த அபவ் equation confirms in the absence of external force, algebraic sum of momentum after collision is numerically equal to sum of momentum before collision. Hence the law of conservation is proved. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதோட ஸ்டெப்ஸ் என்னங்கிறத ஒன்ஸ் அகெயின் பார்ப்போம். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. Consider two bodies. Before collision, you draw the diagram. And during collision, there are forces FA, FB. After collision, they are moving with velocity V1, V2. So, simply write the force expressions for FA and FB and write action forces minus negative of reaction force. Simply do the calculation and you will get this. In the absence of external force, algebraic sum of momentum after collision is equal to algebraic sum of momentum before collision. This is the proof. Rocket propulsion அப்படிங்கிற வேர்ட் எதை டினோட் பண்ணுதுன்னா, ராக்கெட்டோட ஃபார்வர்ட் மோஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஓகே, ஸோ ராக்கெட் வந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகி, அதாவது மேல் நோக்கி போகுது, அது என்ன பிரின்சிபிளில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படித்த
நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இந்த ரெண்டு பேசிக் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் வந்து ப்ரொப்பல் ஆகி மேல் நோக்கி போகுது. ஓகே, ஸோ இந்த ராக்கெட் ப்ரொப்பல்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து நீங்க எல்லாருமே வீட்டுல செய்திருக்கக்கூடியதான். ஒரு பலூன்ல ஏர் ஃபில் பண்ணி அதை உங்க ஹேண்ட்ஸ்ல நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பலூன் வந்து மூவ் ஆகாது. ஓகே, இதை வந்து ஒரு ராக்கெட்டுன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குது, அதாவது மூவ் ஆகாம அப்படியே இருக்குது. இப்போ நீங்க இதை ரிலீஸ் பண்றீங்க, உங்க ஹேண்டை ரிலீஸ் பண்றீங்க, என்ன ஆகும்? இந்த பலூன் கண்டிப்பா அப்வர்டா மூவ் ஆகும். ஓகே, இது எல்லாருமே நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம். பலூன்ல ஏர் வந்து கீழே ரிலீஸ் ஆகும்போது இந்த பலூன் அப்வர்ட்ல மூவ் ஆகும். அப்போ this is equal to Newton's third law of motion. Third law of motion நம்ம என்ன படிச்சோம்? Every action has its equal and opposite reaction. So இங்க இருந்து இந்த ஏர் வந்து வெளியில ரிலீஸ் ஆகும்போது இது வந்து என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஏர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அதனாலதான் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பலூன் வந்து மேல போகும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பலூனை நீங்க ஒரு ராக்கெட்டுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க நார்மல் ஏர் ஃபில் பண்ணிருக்கிறீங்க. பட் ராக்கெட்ல என்ன ஆகும்? அதுக்குள்ள வந்து ஃபியூல் இருக்கும். ஓகே, அந்த ஃபியூல் வந்து ஃபியூல்ங்கிறது அதுக்கு தேவையான எரிபொருள். அந்த எரிபொருள் வந்து லிக்விடா இருக்கலாம், இல்ல சாலிடா இருக்கலாம். அந்த எரிபொருள் வந்து எரியும் போது அந்த ராக்கெட்ல இருந்து ரொம்பவே ஹாட் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த நாசில் வழியா கீழே, அந்த ராக்கெட்டுக்கு கீழே நாசில்ங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அது வழியா வெளியே வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஆக்ஷன். இந்த ஃபோர்ஸோட, ரொம்ப ஹெவி ஃபோர்ஸோட இந்த ஹாட் கேஸ் வெளியே வர்றது ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா, ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? இந்த ராக்கெட்டை ப்ரொப்பல் பண்ணும், அதாவது மேல் நோக்கி கொண்டு போகும் ரியாக்ஷன். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பலூனை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ராக்கெட் ப்ரொப்பல்ஷன் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ராக்கெட் சயின்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து என்ஜினியரிங், டிசைன், அனாலிசிஸ் அப்படி நிறைய கான்செப்ட்ஸ் உண்டு. பட் நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, உங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல அப்படியே கொடுத்துருக்கிறது தான், ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்குறாங்க. அதை லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் fuel in the propellant tank, either liquid or solid. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி அந்த ராக்கெட்டுக்கு உள்ள டேங்க் இருக்கும். ஸோ அந்த டேங்க்ல உங்களுக்கு அந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருள் ஃபியூல் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம அது கூட அந்த ஃபியூல் கூட கம்பைன் பண்றதுக்காக ஆக்சிடைசரும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எர்த்தை விட்டு மூவ் ஆகி போகும்போது அதுல வந்து தேவையான அளவுக்கு ஆக்சிஜனும் இருந்து அந்த ஃபியூலும் கம்பைன் ஆகும்போது தான் இந்த அளவுக்கு ஹாட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஹாட் ஏர் வெளியே வர முடியும். ஓகே, அதனாலதான் when the rocket is fired, fuel is burnt. அந்த fuel வந்து burn ஆகும்போது என்ன ஆகுது? hot gas is ejected. ejectedங்கிறது வெளியே வர்றது. ஓகே, it is ejected with a high speed from the nozzle of the rocket. நல்லா நோட் பண்ணுங்க, அந்த ராக்கெட்டோட பின்பகுதியில் இருக்கிறது, பேக் சைட்ல இருக்கிறது தான் நாசில்னு சொல்லுவோம். அதுல இருந்து வெரி ஹை ஸ்பீட்ல என்ன வருது? ஹாட் கேஸ் வருது. அப்ப இந்த ஹாட் கேஸ் வர்றது வந்து என்ன பண்ணும்? ப்ரொடியூசஸ் a huge momentum. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபோர்ஸ். மொமெண்டம்னா என்ன படிச்சிருக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ் உங்களுக்கு. அதனால அவங்க மீன் பண்றது என்னது? ஒரு ஹியூஜ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரும். அப்ப டு பேலன்ஸ் திஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட். இது என்னது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் in the combustion chamber which makes the rocket project forward. அப்போ இந்த ராக்கெட் மேல் நோக்கி போகணும்னா கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ் எது கொடுக்குது? இதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியூல். அந்த ஃபியூல் வந்து அந்த ப்ரொப்பல்லன்ட் டேங்க்ல இருக்கிறது எரியும் போது உங்களுக்கு இந்த ஹாட் கேஸ் வருது. ஸோ நீங்க வந்து ராக்கெட் ப்ரொப்பல்ஷனை பற்றி ஃபர்ஸ்ட் எழுதும் போது யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். அதனால ஒன்ஸ் அகேன் ரீட் பண்ணலாம். Rockets are filled with a fuel, either liquid or solid, in the propellant tank. When the rocket is fired, the fuel is burnt.
and a hot gas is ejected with a high speed from a nozzle of the rocket and producing huge momentum. எல்லா pointsமே important தான் இதுல. Okay, so to balance this momentum, equal and opposite reaction force is produced in the combustion chamber, which makes the rocket project forward. So இவ்வளவு தான் rocket propulsionல நியூட்டன்ஸ் third law apply ஆகுது. அப்புறம் எதுக்கு இன்னொரு லா கொடுத்தாங்க? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ராக்கெட் வந்து மேல் நோக்கி, அதாவது இந்த ராக்கெட்ல எப்பவுமே சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு ஸ்பேஸ்ல கொண்டு போறதுக்காக தான் ராக்கெட் யூஸ் பண்ணும். ஓகே, அந்த சேட்டலைட் அந்த மாதிரி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? ராக்கெட்டோட மேல் பகுதியில இருக்கும். டாப் போர்ஷன்ல தான் அந்த பேலோட் அப்படிங்கிற ஒரு இத கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுலதான் ராக்கெட் எதை ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போகுமோ அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ராக்கெட்டோட மோஸ்ட் ஆஃப் த பார்ட் 75% ஆஃப் த பார்ட் என்ன இருக்கும்? இந்த ஃபியூல், ப்ரொப்பல்லன்ட் டேங்க், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுல உள்ள ஃபியூல் எல்லாமே தான் இருக்கும். Let us consider the initial mass of the whole rocket is m1 and its velocity is v1. இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். இந்த ராக்கெட் மேல போக போக எதனால அது மேல போகும்? அந்த ஃபியூல் வந்து அதுல பர்ன் ஆகுறதுனால தான் இந்த ராக்கெட் மேல போகுது. இப்பதான் படிச்சோம். ஸோ எந்த அளவுக்கு ஃபியூல் வந்து கேஸ் வந்து இந்த ஃபியூல் எரிஞ்சு இங்க ஹாட் கேஸ் வருதோ அந்த அளவுக்கு இந்த ராக்கெட்டோட மாஸ் குறையும். அதுதான் கான்செப்ட். இன்னொன்னு, இதுல ராக்கெட் டிசைன் பண்ணும்போதே எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த ஃபியூல் ரிலேட்டடா உள்ள அடிஷனல் கண்டென்ட்ஸ் எல்லாம் அந்த ராக்கெட்ல இருந்து ரிமூவ் ஆகுறது மாதிரி, அதாவது டிட்டாச் ஆகி கீழே விழுறது மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதனாலதான் ராக்கெட் ஒரு பர்டிகுலர் லெவல்ல போகும்போது அதோட மாஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஒன்னு ஃபியூல் தீந்து போகும், இன்னொன்னு அந்த ராக்கெட்ல உள்ள அடிஷனல் பார்ட்ஸ் வந்து அதை விட்டு கலந்து விழுந்துரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த மாஸை விட செகண்ட் இருக்கக்கூடிய மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? மாஸ் ரெடியூஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது ஏங்கிறத அடுத்தது சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நல்ல ஹைட்ல போகும்போது என்ன ஆகும்னா, மாஸ் இஸ் ஃபர்தர் ரெடியூசர். அது என்ன ஆகும்னா, ஃபியூல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிடும். ஃபியூல் வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகி நிறைய ஹாட் கேஸ் வந்துடும். ஃபியூலோட லெவல் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல there will not be any fuel அப்படிங்கிறது மாதிரி ஆகிரும். ஓகே, ஸோ அப்போ மேலே இருக்கிற அந்த பேலோட, அதாவது சேட்டலைட், இந்த மாதிரி உள்ள ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ மாஸ் இஸ் ஃபர்தர் ரெடியூஸ்ட். இதுல இருந்ததை விட அடுத்தது மாஸ் இன்னும் ரெடியூஸ் ஆகும். அப்போ அதோட வெலாசிட்டி ரொம்பவே ஹையரா இருக்கும். எதனால நம்ம அப்படி சொல்றோம்? இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி வந்து ஈக்குவலா இருக்கும்னு இங்கதான் லாஸ் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? there is no change in the linear momentum. conservation of linear momentum படிச்சோமா? அதுதான் இந்த கான்செப்ட். there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. இதை நம்ம தியரட்டிக்கலா படிச்சு லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணோம். ஸோ இப்போ இதை வந்து ராக்கெட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன்ல அதோட மொமெண்டம் என்னது? திஸ் இஸ் m1 v1ங்கிறது இனிஷியல் மொமெண்டம். m2 v2ங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மொமெண்டம். m3 v3ங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள மொமெண்டம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி எப்படி இருக்கணும் உங்களுக்கு? m1 v1 should be equal to m2 v2. எதனால? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மொமெண்டம் தான் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகணும். ஓகே, அந்த கான்செப்ட் வச்சிங்கன்னா இங்கே m3 வந்து ரொம்பவே லோ ஆயிரும். அதாவது இந்த m1 கம்பேர் பண்ணும்போது m3 ஒன்றுமே இல்லைங்கிற லெவலுக்கு m3யோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிரும். அப்போ v3 வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா? இந்த எர்த்தோட ஆர்பிட்டை தாண்டி எஸ்கேப் ஆகிற அளவுக்கு அதோட வெலாசிட்டி இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு மாஸை ரெடியூஸ் பண்றதுனால வெலாசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த சேட்டலைட் என்ன பண்ணும்? அந்த சாரி நாட் சேட்டலைட், ராக்கெட் வந்து அந்த சேட்டலைட்டை எர்த்தோட ஆர்பிட்டை தாண்டி லான்ச் பண்ணிடும்.
இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இதுதான். There is no change in the linear momentum of the system of bodies as long as no external force acts on them. So இந்த figure once again பார்த்தீங்கன்னா m1 v1 should be equal to m3 v3. So initial conditionல mass higher-ஆ இருக்கும், final conditionல velocity higher-ஆ இருக்கும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புக்ல கொடுத்துருக்கிற அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? while in motion the mass of the rocket gradually decreases. இதைத்தான் நான் ரீசன் சொன்னேன். until the fuel is completely burnt out. அப்ப என்ன ஆகுது? மேல போக போக mass of the rocket கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, fuel reduce ஆயிட்டே வருது, until the fuel is completely burn out. அந்த fuel கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடியுது. அடுத்தது இது என்ன சொல்ல வராங்க? law of conservation of momentum. Since there is no external force acting on it, linear momentum of the system is conserved. இதைத்தான் m1 v1 equal to m3 v3 ன்னு சொல்றேன். The mass of the rocket decreases with altitude. எந்த அளவுக்கு altitude என்னது? height. எந்த அளவுக்கு அந்த ராக்கெட் உயர போகுதோ அந்த அளவுக்கு அதோட மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது, which results in gradual increase in velocity of the rocket. இப்போதான் நம்ம அதோட ரீசன் படிச்சோம். மாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த வேல்யூவை கான்ஸ்டண்டா வைக்கிறதுக்காக. ஓகே. At one stage it reaches a velocity which is sufficient to escape from gravitational pull of the earth. ஸோ நீங்கள் ஒரு எர்த்தில் இருக்கிறீங்கன்னா இதில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே என்ன இருக்கும்? கிராவிடேஷனல் புல், இந்த கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஹைட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எர்த்துனால உங்களை அந்த ஆப்ஜெக்டை கீழ் நோக்கி இழுக்க முடியாது. அதைத்தான் கிராவிடேஷனல் புல்லுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எஸ்கேப் ஆகிரும், அதைத்தான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின், while in motion the mass of the rocket gradually decreases until the fuel is completely burnt out. Since there is no net external force acting on it, linear momentum of the system is conserved. The mass of the rocket decreases with altitude, which results in gradual increase in velocity of the rocket. At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. இதை வந்து நீங்க நல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதனால இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இங்க அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா இதை ரொம்ப சிம்பிளா நீங்க நோட் பண்ணி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் இன் டீட்டெயில கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல புக்ல கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு தான் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். Hope you understand this concept. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.